இந்த லேடி அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பயங்கரமான புலி அவங்கள துரத்திட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த புலி அந்த கிராமத்துல இருக்கிற பாதி மக்களையும் கொன்றுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கரிஞ்சிருத்து அங்க வருது. அப்போ அந்த குழந்தை அழுற சத்தம் கேட்டு அந்த கரிஞ்சிருத்து அங்க போகுது. போய் பார்த்தா அந்த குழந்தை மட்டும்தான் அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரையே கொடுத்திருப்பாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா அந்த கரிஞ்சிருத்து அந்த குழந்தைய எதுவுமே பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கரிஞ்சிருத்து அந்த குழந்தைய கேர்ஃபுல்லா தூக்கிட்டு போய் ஒரு ஓநாய் கூட்டங்களோட குகைக்கு வெளியில வைக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த குகைக்குள்ள இருந்து நிறைய ஓநாய்ங்க வெளியில வந்து அந்த குழந்தைய பார்த்து பயங்கர ஷாக் ஆயிருதுங்க. அதுங்களும் அந்த குழந்தைய கடிக்கல, எதுவுமே செய்யல, அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்குதுங்க. திடீர்னு ஒரு ஹைனாவை வேகமா ஓடி வந்து இந்த குழந்தைய கடிக்கிறதுக்காக வருது. அப்ப அந்த ஓநாய் கூட்டங்க தான் அந்த குழந்தைய பாதுகாத்து அந்த ஹைனாவை விரட்டி விடுதுங்க. அதுக்கப்புறமா அந்த ஓநாய்கள் அந்த குழந்தைய அதுங்களே வளர்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒரு மீட்டிங்கை போடுதுங்க. அப்போ அந்த ஓநாய்களோட தலைவன் இந்த குழந்தைய யார் வளர்க்குறது அப்படின்னு கேட்குது. அப்போ உடனே ஒரு பெண் ஓநாய் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த தலைவனை நல்லா யோசிச்சு சொல்லு, இது ஒரு காடு, இந்த காட்டுல இந்த மனுஷ குழந்தைக்கு ஆதரவா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த கரிஞ்சிருத்து என் கூட ஒரு கரடியை வந்து அந்த குழந்தைய நாங்க பாதுகாப்பா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கப்புறமா அந்த கொடூரமான புலி அங்க வந்து அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஓநாய்களோட தலைவனா இந்த குழந்தை இப்ப எங்களோட குடும்பத்துல ஒருத்தன் ஆகிட்டான், இவன் மேல நீ கை வைக்க கூடாது, அதே மீறி நீ தொடர நினைச்சேன்னா எங்களை தாண்டி தான் தொடரணும் அப்படின்னு சொல்லுது. கடைசியில அந்த ஓநாய்ங்க கூட்டமா சேர்ந்து அந்த புலியே விரட்டி அடிச்சிருங்க.